மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள காவிரி நீர் கடைமடை பகுதி வரை சென்று சேரும் வகையில் விவசாயிகள் கால்வாய் வெட்டி வயல்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்கிறார்கள். விவசாயிகளின் பணிகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். நாகை மாவட்டம் என்பது காவிரி டெல்டாவின் கடைமடை பாசனத்தினை அதிகம் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் நாகை, தலைஞாயிறு, வேதாரண்யம் மட்டத்தில் உள்ள பாசன பகுதிகள் பெரும்பாலும் காவிரியின் கடைசி மடையினை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த நிலையில் கடைமடை விவசாயிகளுக்கு காவிரியின் தண்ணீர் திறந்தும் வந்து முறையாக கிடைக்காமல் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அரசும் பொதுப்பணித்துறையினரும் சரியாக நீர் நிர்வாகம் செய்யாமல் இருப்பதால் பல வாய்க்கால்கள் பேரளவில் தூர்வாரப்பட்டன. பெரிய வாய்க்கால்களில் இருந்து கடைசி மடை வரை சென்று வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் சி மற்றும் டி வகை வாய்க்கால்கள் முற்றிலும் தூர்வாரப்படவில்லை. இதனால் வயல்களுக்கு தண்ணீர் சென்று சேராமல் ஆங்காங்கே தேக்கம் ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய காவிரி நீர் தரிசு நிலங்களில் ஓடி அவைகள் வீணாகி வருகிறது. விவசாயிகள் கடைமுறையான சி மற்றும் டி வகையில் உள்ள உப வாய்க்கால்கள் தூர்வாருவது, அவற்றை சுத்தம் செய்வது தொடர்பாக பொதுப்பணித்துறையினரிடம் முறையிட்டும் எந்த பலனும் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மாநில அரசு மேட்டூரிலிருந்து திறந்துவிட்ட தண்ணீர் கடைமடை விவசாயத்திற்கு வந்து சேராமல் விவசாயிகள் கண்ணீரும் கவலையுமாக உள்ளனர். நாகை அடுத்த சங்கமங்கலம் பகுதியில் தண்ணீர் வருவதற்காக விவசாயிகள் தன்னார்வமாக முன்வந்து அவர்கள் நிதி திரட்டி வாய்க்கால்கள் வெட்டி காவிரி நீர் வயல்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதுபோல மாவட்டத்தின் பல கிராமங்களிலும் தற்போது சிறிய வாய்க்கால்களை விவசாயிகள் அவர்களாகவே வெட்டி சுத்தம் செய்து காவிரி நீரை வயலுக்கு கொண்டு செல்கிறார்கள். இது பற்றி சங்கமங்கலம் பகுதியை சேர்ந்த ரவி என்ற விவசாயி கூறுகையில், வாய்க்கால் தெற்கு வாய்க்கால் கிட்டத்தட்ட 10 வருஷமா தூர் வராம கிடந்தது. கவர்மெண்ட்லயும் அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்ல சரியான முறையில செய்யப்படல. மறுபடியும் இது மூலியமா ஒரு 200 ஏக்கர் நெருக்கி இருக்கு. தண்ணி பாசனம் பாயிரமா இருந்தனால பொதுவாக வசூல் பண்ணி, கிராமத்துல வசூல் பண்ணி கிட்டாச்சி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம். 2-3 நாளா வெட்டிக்கிட்டு இருக்கோம். எனது பேர் பாலகிருஷ்ணன். சங்கமங்கலம் தெற்கு வாய்க்கால் ஒரு 10 ஆண்டு காலமாக வெட்டாமல் கடந்தது. பல முறை அரசுகளிடம் இருந்து நாங்கள் சொல்லியும் அவங்க வந்து பார்க்கவும் இல்லை. இப்போ நாங்கள் கிராமத்துலேருந்து அவங்க ஆள் கொஞ்சம் வசூல் பண்ணி கிட்டாச்சியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 200 ஏக்கரை நெருக்கி பாசன வசதி இதுலேருந்து தான் இதாகணும். நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடைமடை பாசனம் என்பது பிரதானமாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் சங்கமங்கலம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிரிட்ட நிலையிலும் அவர்களுக்கு கடைமடை பகுதியில் தண்ணீர் வந்து சேராத நிலைமை காணப்பட்டது. பலமுறை அரசுக்கு எடுத்து கூறியும் பொதுப்பணித்துறை அவர்களை கண்டுகொள்ளாத காரணத்தினால் விவசாயிகளை தனக்குத்தானே அவர்கள் நிதி திரட்டி அவர்கள் தற்போது வாய்க்கால் வெட்டும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சங்கமங்கலம் தெற்கு வாய்க்கால் தற்போது வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை செய்து வருகிறார்கள். இந்த விவசாயிகள் ஆர்வமாக முன்வந்து தங்கள் நிதியினை தங்கள் பங்களிப்பாக கொடுத்து தற்போது வாய்க்கால் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ்.